ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிற மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோ, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து ரீப்ளை பண்ணுவேன். அதனால் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா மெட்டீரியலும் டேரெக்டாக அனுப்பிட்டுருக்கிறேன், அதை மறக்காம செக் பண்ணி பார்த்து அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசெட் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேகர் ப்ரீசெட் இருக்கும். இந்த 2 ப்ரீசெட்டையும் பார்த்தீங்கன்னா அலைட் மோஷன் வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பீட்மார்க் ப்ரீசெட் ஒரு ப்ரீசெட் இருக்கும், அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பீட்மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து 2 இமேஜ் ஆட் பண்ணிப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிப்போம். அதை ஃபஸ்ட் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து குரூப்பில் வந்து இமேஜஸ் இருக்கும், அந்த கேர்ளோட இமேஜ் அதையும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவுக்கு சென்டராக பார்த்தீங்கன்னா வந்து கியூஆர் இமேஜ் கொடுத்துக்கிறேன், அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் அண்ட் ஃபில் அந்த ஆப்ஷனை, அதை கலர் அண்ட் ஃபில்ல போனீங்கன்னா அதில் ஸ்டார் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். நீங்கள் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ரைட் சைடு இருக்க ஐக்கானை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வச்சிருக்க எல்லா இமேஜும் இதில் ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான இமேஜ் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க, அதாவது இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு தேவையான இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு அடுத்து இன்னொரு பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கும், அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு உங்களுக்கு தேவையான நெக்ஸ்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நானும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 குரூப் இருக்கும், நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த குரூப்பை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. குரூப்பை செலக்ட் பண்ணிங்கன்னா எடிட் குரூப்னு கீழே ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஆப்ஷனில் வந்து போய்க்கோங்க. இப்போ நான் வந்து குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் வந்து போய்க்கிறேன். ஓகே, எடிட் குரூப்பில் வந்து போனீங்கன்னா இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜ் தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு அந்த ஸ்டார் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டார்டிங்கில் மட்டும் ஒரு 4 இமேஜ் வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு குரூப் இருக்கும், அந்த குரூப்பையும் செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் போயிட்டு இந்த இமேஜை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம 4 இமேஜும் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் லைன் ஸ்டார்ட் ஆகும், நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும். அந்த குரூப் முடிச்சதுக்கப்புறம் அந்த ரெட் லைனில் வந்து வச்சுருங்க, அந்த ஒயிட் பாயிண்ட்ரை. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தலாம் பார்த்தீங்கன்னா ஏரோ இருக்கும், இந்த ஏரோ வந்து ஜஸ்ட் இப்படி செலக்ட் பண்ணிங்கன்னா போதும், அது வந்து ஃபஸ்ட்டு ரெட் லைனுக்கு வந்து மூவ் ஆயிடும். ஃபஸ்ட்டு ரெட் லைனுக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம இமேஜஸ் வந்து ஒன் பை ஒன் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெட் லைன் மூவ் பண்ணி வச்சுருங்க. மூவ் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ப்ளே பண்ணுற ஐக்கானுக்கு தலைகிற ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ரெட் லைன் மூவ் ஆயிரும். மூவ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு 2 கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், 3 கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்த ரெட் லைனில் வந்து ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆயிருக்கும். இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதையும் கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சுட்டு இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக இமேஜஸ் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி கடைசி வரலையும் இமேஜஸ் வந்து ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான், ஜஸ்ட் நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும்.
ஓகே, நம்ம ஆட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த இமேஜோட கலர் குவாலிட்டி வந்து இன்னுமே அதிகப்படுத்தலாம். அதிகப்படுத்துறதுக்கு நம்ம வந்து ஒரு சிசி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அது எங்கேருந்து காப்பி பண்ண போகிறோம்னா, நான் வந்து இன்னொரு ப்ரீசெட் சொல்லியிருப்பேன், ஷேக்கர் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா சிசி இருக்கும், ப்ளஸ் இமேஜுக்கு தேவையான ஷேக்கப்பிட்டு இருக்கும். அதில் இருக்கிறத காப்பி பண்ணி டேரெக்டாக இதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம் 1 by 1. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் பியூர் இமேஜ் உங்களால் ஸ்கேன் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நான் வந்து அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது 2 ப்ரீசெட்டும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் தந்திருக்கேன், நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஷேக்கர் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட் நம்ம சிசி வந்து காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு தேவையான ஷேக்கப்பிட்டை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிசி வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஷேக்கர் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ப்ளூ கலர் ஒரு லேயர் இருக்கும், அதை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ளஸ் போட்டு ஒரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த ப்ளஸ் போட்ட பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இந்த லேயரை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நான் காப்பி லேயர் கொடுத்துட்டு இந்த லேயரை வந்து காப்பி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் போட்ட பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் லேயர் வந்து கொடுத்துருங்க, அவ்வளோதான். அங்கே வந்து காப்பி லேயர் கொடுக்கணும், இங்கே வந்து பேஸ்ட் லேயர் கொடுக்கணும். இப்போ இமேஜோட கலர் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்கும் முன்னே இருந்ததுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு தேவையான ஷேக்கப்பட்டை தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா எகைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷேக்கர் ப்ரீசெட்டே ஓப்பன் பண்ணிடுங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு தேவையான ஷேக்கப்பட்டு இருக்கும். அதில் இருக்கிறத காப்பி பண்ணி டேரெக்டாக இதில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் ஷேக்கர் ப்ரீசெட் வந்து எகைன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு இமேஜ் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இமேஜை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் வந்து போய்க்கோங்க. 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னாவே இந்த எஃபெக்ட் காப்பி ஆகிடும். நெக்ஸ்ட் பீட்மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீட்மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இதில் இமேஜ் பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக இந்த டியூரேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ஜஸ்ட் எஃபெக்ட்ஸில் போயிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் கொடுத்தீங்கவே போதும். இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கவே இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் கடைசி வரலும் எத்தனை இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ எல்லா இமேஜ்லையும் இந்த எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ செம்மையாக இருக்குது. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் காமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாகவே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எடிட்லாம் பண்ணதுக்கப்புறம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ வந்து எப்படி ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணது பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கானுக்கும் நீங்கள் எடிட்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஷேர் ஐக்கான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷேர் ஐக்கான் செலக்ட் பண்ணிங்க. இந்த மாதிரி வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. ரெசல்யூஷன் ஒரு ஆப்ஷன் வரும், அது 1080p வச்சுருங்க. கோடிக்கு வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது வந்து 30fps வந்து வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 30fps வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா குவாலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து ஃபுல் வச்சுருங்க. ஓகே, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கடைசியாக எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.